Hi friends, welcome to Tamil Future Tech. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வாட்ஸ்அப்பை நம்ம டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழ் ஃபியூச்சர் டெக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமைக்கிங்க. அப்போ தான் நான் என்னென்ன புது வீடியோலாம் போடுறேனோ அதெல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து வரும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கூகுளில் போயிட்டு டவுன்லோட் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அது பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லிங்க் வேறு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஆண்ட்ராய்டு ஐஃபோன் எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா ஃபோனுக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எதுக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்துலேயே ஒன்று கொடுத்துருக்காங்க, டவுன்லோட் வாட்ஸ்அப் ஃபார் மேக் ஆர் விண்டோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் 64 பிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது எவ்வளோ ஒரு 25 கொஞ்சம் எம்பி தான் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஆண்ட்ராய்டு டிவைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு ஒரு 3 டாட் இருக்கும். 3 டாட், அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் வெப் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணணும். நீங்கள் கரெக்டாக ஸ்கேன் பண்ணோன்னே இங்கே உங்களுக்கு லோடிங் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்துடும். பார்த்தீங்கன்னா எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு, எல்லாமே இங்கே வந்துருச்சு. எனக்கு நான் என்னோடய குரூப் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. இப்போ வந்து இதில் ஒரு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகியிருந்தால் மட்டுமே இதில் உங்களுக்கு மெசேஜஸ்லாம் வரும். அப்படி இல்லைன்னா ஃபோன் இஸ் நாட் கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதனால நீங்கள் வாட்ஸ்அப் டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணும்போது உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் நெட் ஆன் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி நெட் ஆன் ஆகலைன்னா நாட் கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதில் நீங்கள் ஸ்டேட்டஸ் கொண்டு பார்த்துக்கலாம். எல்லாரோட ஸ்டேட்டஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் ஆனால் உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து அப்லோட் பண்ண முடியாது. உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து உங்களால் அப்லோட் பண்ண முடியாது இதில் இருந்து. ஆனால் மற்றபடி எல்லா ஃபோட்டோஸு இதெல்லாம் இதில் அனுப்பிக்கலாம். குரூப்பு அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதில் வேணாலும் அனுப்பிக்கலாம், யாருக்கு வேணாலும் அனுப்பிக்கலாம். ஓகே கைஸ், இதை தான் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.